ஹாய் காய்ஸ். பிக்மி ஊபர் ஓடினா இந்த மாதிரி லாபமாக நட்டமான பேருக்கு கேள்விகள் இருக்கும். இப்போ பிக்மி ஓடுறாக்களோ ஊபர் ஓடுறாக்களோ எல்லாட்டையும் கேட்டால் பெரும்பாலும் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் எல்லாம் அது சரி எடுத்து போட்டு பெட்ரோல் அடித்து போட்டு பிக்மி கட்டி போட்டு மிச்சம் ஒரு 500 600 அதோட வீட்டை போக சரி கையில் ஒன்று மிஞ்சாது, இதை ஓடுறதுக்கு சும்மா இருக்கலாம். ஆனால் அவங்கள ஓடுவாங்க பிக்மி, அவங்க தான் பிக்மி ஊபரும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட பதிலை கட்டு போட்டு பேர் ஓடாமல் விட்டுருவீங்க. அப்படியான ஆட்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி எந்தெந்த டைமில் என்ன மாதிரி ஓட்டங்கள் வரும், என்ன மாதிரி பிக்மி ஓடுற லாபமாக நட்டமாக எவ்வளவு பிடிக்குது, எவ்வளவு பெட்ரோல் அடித்தா எவ்வளோத்துக்கு ஓடலாம். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக போடலை, ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்காது, சும்மா நோமலாக சும்மா பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. சும்மா நாம் ஒரு வீடியோ ஒன்று போடுவோமே என்று போட்டு தான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ அவ்வளோ கிளியர் ஒன்றும் இல்லை, சும்மா நோமலாக போட்டிருக்கேன், பேசிக்காக போட்டிருக்கேன். இது சம்மந்தமாக இருக்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோலேயே பதில் இருக்காது, சும்மா போட்டிருக்கேன்னு பார்க்க ஓரளவுக்கு வியூவர்ஸாக போட்டு இருந்துச்சுன்னா நான் மேற்கொண்டு இதை பிக்மி ஓடுறதுக்கு ஊபர் ஓடுறதுக்கு கணக்க டிப்ஸ் இருக்குது, அதுக்கானாண்டு கணக்க வழிகள் இருக்குது. அதை நான் மேற்கொண்டு நான் வீடியோவில் போடுறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க பிக்மி ஒன்றா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. நானும் கொஞ்சம் காலமாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கேன், பார்ட் டைமாக தான் அது ஓடுறேன், இருந்தால் போல் ஃபுல் டைமாக ஓடுவேன். இது கொஞ்சம் பார்ட் டைமாக ஓடும்போது பார்க்கும்போது கொஞ்சம் நட்டமாகித்தான் இருக்கும். ஆனால் ஃபுல் டைம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடும்போது நாள் முடிவில் நாளடைவில் கடைசியாக பார்க்கும்போது கையில் கொஞ்சம் நிற்கும், காசு கொஞ்சம் நிற்கும், உண்மைக்குமே நிற்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிற்கும், எதிர்பார்த்த அளவோட குறைவாகவும் நிற்கும். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் ஓடுறதை பொறுத்து நீங்கள் தொடர்ச்சியாக ஓடணும். அது கணக்க டெக்னிக் இருக்குது, அது எல்லாம் மேற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீடியோவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த டிரைவர்ஸ் மாதிரிக்கெல்லாம் ஓகே இது ஓடுனா ஓகே வேறு வேலை பார்க்குறதுக்கு 1500 சம்பளம் தருவான், 2000 சம்பளம் தருவான், அதுக்கு அதை ரவட்டி முறி அதை தங்க வேண்டுவானல். அவங்கள்ட்ட கதையை கேட்குறதுக்கு பேசாமல் இதில் நாங்கள் தேவையான நேரம் நாங்கள் ஓடலாம், தேவையில்லாத நேரம் நாங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு வீட்டில் படுத்து கிடக்கலாம். அடுத்தவனுக்கு 2 வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாருங்கள், புது டிரைவர்ஸுக்கெல்லாம் புது சும்மா வீட்டில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் சும்மா ஆட்டோ வீட்டில் நிற்கும், ஆனால் ஒன்றும் செய்யாமல் என்னடா செய்யலாம் அதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஓடினீங்கன்றா என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நார்மலாக ஒரு கூலியாக இல்லை உலகத்துக்கு உழைப்பானோ அதுக்கு மேலால் உழைக்கலாம். அதை நீங்கள் ஓடுறதை பொறுத்து நட்டம் தான். முதலோடு ஒப்பிடும்போது இப்போ நட்டம், ஆனால் நட்டமண்டாலும் கையில் கொஞ்சம் மிச்சம் நிற்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சரி ஓகே. நான் இது கொடுக்க இல்லை, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. மற்ற என்னென்னா ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சு விடுங்க, அடுத்தவனுக்கு கீழே போயிருந்து 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் இந்த வேலை செய்ய தாராளமாக பிக்மி ஓடலாம். அவங்கள்ட்ட ஒரு சொந்த ஆட்டோ ஒன்று நிற்குமா இருந்தால் ஓடலாம். ஆனால் லீஸில் எடுத்து ஓடுற அளவுக்குன்னு கேட்டால் இதுக்கான பதிலை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். நான் கட்டாயம் சொல்கிறேன். ஓகே ரைட், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டே என் மட்டும் பாருங்கள், என்ன மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் கையில் வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு. கணக்கை மிஸ் பண்ணிட்டேன்டா ஒரு சில நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதை காணாமல் மிச்சம் பாருங்கள். இதில் பார்க்க உங்களுக்கு விளங்குனா வீடியோ வந்து போடுறதுனால வழிவுபடுத்தி சொல்கிறேன், பாவம் பார்த்து போட்டு. ஓகே ரைட். Thank you.